கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி. உயர்ந்தவரே, பெரியவரே, உன்னதமானவரே, கிருபை உள்ளவரே, பரிசுத்தம் உள்ளவரே, சத்தியம் உள்ளவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி வேண்டிய நன்மைகள் யாவும் உகந்தளித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் உகந்தளித்தாரே. ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போது, ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போது ஏகபரன் உன் காவலனாயிருந்தாரே, ஏகபரன் உன் காவலனாயிருந்தாரே. துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன். சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 23வது வசனம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். இதை யார் சொல்லுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20வது வசனம். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. இங்கே நம்ம ஆண்டவருடைய அந்த கொதிப்பை நம்ம பார்க்கிறோம். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. இயேசுவானவர் தான் நமக்கு ஞானமாக இருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 31வது வசனத்திலே பார்க்கிறோம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். He is our wisdom. அப்படிப்பட்ட ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. எப்போ ஒருத்தர் சத்தம் இடுவாங்கன்னா, ஒரு ஆபத்தாக இருக்கலாம், இல்லை ஒரு முக்கியமான காரியம் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதை சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க, சத்தமிட்டு சொல்லுவாங்க. அதே போல் இங்கே ஞானமானது வீதிகளில் சத்தமிடுகிறது. சத்தமிட்டு என்ன சொல்கிறார் ஆண்டவர்னா 23வது வசனம், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். The first thing what God wants us is we have to turn from our evil courses unto Him. தீமையான காரியங்கள், தீமை என்று சொல்லும்பொழுது நன்மைக்கு முரணாக இருக்கிறது தீமை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியங்கள். It may appear good to you, but it may not be relevant to the will of God. தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இல்லாமல் இருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருக்கலாம். இல்லாட்டி தேவன் எதிர்பார்த்ததை நாம் செய்யாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என் கடிந்து கொள்ளுதலுக்கு
திரும்புங்கள். திரும்புங்கள் அப்படின்னாலே நம்ம அவரை விட்டு திரும்பிட்டோன்னு அர்த்தம். ஸோ காட் வாண்ட்ஸ் அஸ் டு கம் பேக் டு ஹிம். இரண்டாவது நம்ம பார்க்குறோம், ஐ வில் போர் அவுட் மை ஸ்பிரிட், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனம். லெட்ஸ் டர்ன் அவர் பைபிள்ஸ் டு ஜான் 4:14. நம்முடைய சுய சக்தியினாலே ஆண்டவருடைய வழியில் நம்மால் நடக்க முடியாது. ஆண்டவருடைய காரியங்களையே தேவ சித்தத்தையும் நம்மால் செய்ய முடியாது. we need the strength of God, we need the strength of the Holy Spirit, we need the Spirit of God. 4:14 நம்ம வாசிக்கிறோம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகமுண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். Out of his belly shall flow rivers of living water. The water which I shall give him, it shall be a well of water springing up into everlasting life. ஒரு கிணறு ஒரு தடவை நம்ம தோண்டிட்டோம்னா அந்த கிணத்துல எடுக்க அந்த தண்ணீர் எடுக்க வந்து அந்த தண்ணீர் வற்றி போகாது, அதில் ஊற்று சுரந்து கொண்டே இருக்கும். அதே போல் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம ஏன் ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு உள்ளாகிறோம்? ஆண்டவருக்கு பிரியமில்லாதை செய்வதனாலே. அப்போ ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டுமானால் நமக்கு அவருடைய ஆவி அவசியமாக இருக்கிறது. இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், அது மாத்திரமல்ல என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஐ வில் மேக் நோன் மை வேர்ட்ஸ் unto you. If you read 2 Corinthians chapter 4 and verse 3, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 3வது வசனம். Let's turn our Bibles to 2 Corinthians chapter 4 and verse 3. எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாயிருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளாயிருக்கும். வெட்கமான அந்தரங்க காரியங்களை 2வது வசனம். நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். Here Apostle Paul says, we are open to your conscience. உங்களுடைய மனசாட்சிக்கு நாங்கள் வெளியரங்கமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். I will cause you to truly understand my word. God says, I will pour out my spirit if only you will turn to my rebuke. நம்முடைய ஆவிக்குரிய நம்முடைய சரீரத்தில் இருக்கிற தகப்பன்மார் நம்மளை சிக்ஷிக்கும் பொழுது நம்ம எப்படி அந்த டிசிப்ளினுக்கு நம்ம செவி கொடுக்குறோமோ, மச் மோர் we should be subject to the Father of spirits. ஆவிகளின் பிதாவுக்கு நம்ம எவ்வளவு அதிகமாய் கீழ்ப்படிந்து அடங்கி நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியாக அவருடைய வார்த்தைகளையும் ஆவியும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனிடத்திலே நாம் சேருவோம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாங்கள் திரும்ப ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே நிரப்பப்பட உம்முடைய வசனத்தின் ஆண்டவரை கருத்தை நாங்கள் அறிந்து கொள்ள இன்னும் எங்களுடைய ஆண்டவரே மண்டையில் கிட்டி சேர்க்கும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.